Hello everyone, welcome to my channel. Today as usual we are going to see daily use sentences. Let's get started. இப்போ நம்ம ஃப்ரூட்லாம் வாங்கி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சில நாளில் வந்து அழுக ஆரம்பிக்கும். ஸோ இது அழுக ஆரம்பிக்குது, சீக்கிரமாக நீ சாப்பிட்ரு, இப்போவே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தி ஃப்ரூட் இஸ் ஸ்டார்டிங் டு கோ ராட்டன் ஈட் நவ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பழம் வந்து அழுக ஆரம்பிக்குது, இப்போவே சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தி ஃப்ரூட் இஸ் ஸ்டார்டிங் டு கோ ராட்டன் ஈட் நவ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லுவோம், நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நேற்று போயிருந்தேன், என்னை பார்த்ததும் அவங்க அப்பா என்னை வெல்கம் பண்ணுறதுக்காக அவர் உட்காந்து இந்த சீட்லேருந்து எழுந்து வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹி காட் அப் ஃப்ரம் ஹிஸ் சீட் டு வெல்கம் மீ அப்படின்னு சொல்லலாம். என்னை வரவேற்க அவர் தனது இருக்கையிலேருந்து எழுந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி காட் அப் ஃப்ரம் ஹிஸ் சீட் டு வெல்கம் மீ அப்படின்னு சொல்லலாம். ஆஃபீஸ்லலாம் நம்ம சொல்லுவோம், எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நான் போன வாரம் வந்து ஒரு 4 நாள் லீவ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சின்ஸ் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல் ஐ டுக் 4 days ஆஃப் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால போன வாரம் நான் 4 நாள் வந்து லீவ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சின்ஸ் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல் ஐ டுக் 4 days ஆஃப் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லுவோம், பேண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா கீழே கொஞ்சம் சுருட்டி வை, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரோல் அப் யோர் பேண்ட் லிட்டில் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பேண்ட்டை வந்து கீழே சுருட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ரோல் அப் யோர் பேண்ட் லிட்டில் அப்படின்னு சொல்லலாம். இதே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் சட்டையை வந்து கொஞ்சம் சுருட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் மடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரோல் அப் யோர் ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம். உன் ஷர்ட்டில் வந்து பட்டனெல்லாம் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பட்டன் அப் யோர் ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சட்டை பொத்தான்களை போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பட்டன் அப் யோர் ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பைக்லலாம் போகும்போது நம்மளோட கவனக்குறைவால் நம்மளோட ஷால் இல்லைன்னா நம்மளோட சாரி வந்து அந்த பைக் வீலில் மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறதுக்கு மை சாரி காட் ஸ்டக் இன் பைக் வீல் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய சேலை வந்து பைக் சக்கரத்தில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு மை சாரி காட் ஸ்டக் இன் பைக் வீல் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து துப்பட்டா மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லணுன்னா மை ஷால் காட் ஸ்டக் இன் பைக் வீல் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அவனை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் டு கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அவனை சொல்லு, ஃபஸ்ட்டு அவனை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் டு கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நடைமுறை பேச்சில் நம்ம சொல்லுவோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாராவது வந்து நம்ம ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸ் வந்து அவன் ஏதோ எனக்கு ஒரு குழி தோன்றான்னு தெரியுது, எனக்கு பின்னால் ஏதோ ஒரு குழி தோன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹீ இஸ் டிக்கிங் எ பிட் பிஹைண்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். அவன் பின்னால் ஒரு குழி தோன்றான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் டிக்கிங் எ பிட் பிஹைண்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் அந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் வந்து என் பின்னாடி ஒரு குழி தோண்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டிக் எ பிட் பிஹைண்ட் மீ ஐ நோ யூ, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ வந்து என் பின்னாடி ஒரு குழி தோண்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டிக் எ பிட் பிஹைண்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளேஸ்லேயுமே வந்து ரொம்ப சத்தமாக ஏப்பம் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஏப்பம் விடாத சவுண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பெல்ச் லவுட்லி அப்படின்னு சொல்லலாம். சத்தமாக ஏப்பம் விடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பெல்ச் லவுட்லி அப்படின்னு சொல்லலாம். இப்போ குழந்தைங்கக்கிட்டலாம் நீங்கள் சொல்லலாம், டோன்ட் பெல்ச் லவுட்லி, இட்ஸ் நாட் அ குட் மேனர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து கொமட்டுது இல்லை எனக்கு கொமட்டல் வருது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் ஃபீலிங் நாசஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு குமட்டல் வருது இல்லை குமட்டுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஃபீலிங் நாசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏதோ வந்து இங்கே ஏதோ நாற்று அடிக்குது இல்லை இங்கே ஏதோ துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லணுன்னா சம்திங் ஸ்டிங்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். சம்திங் ஸ்டிங்ஸ் ஹியர் அப்படின்னா இங்கே ஏதோ துர்நாற்றம் வீசுது அப்படின்னு மீனிங். இப்போ நம்ம ரொம்ப நாள் வந்து டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததும் அந்த டோர் ஓப்பன் பண்ணவுடனே ஏதோ ஒரு நாற்று அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸோ அப்போ நீங்கள் சொல்லலாம் சம்திங் ஸ்டிங்ஸ் ஹியர் ஓப்பன் ஆல் த விண்டோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஏதோ நாற்று அடிக்குது, எல்லா விண்டோயும் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லலாம். உன்னோட கையெழுத்து நன்றாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லலாம். இதே உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகாக இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா யுவர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் நாட் நைஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா முயற்சியும் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆல் தி எஃபர்ட்ஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லா முயற்சியும் வீணாக போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல் தி எஃபர்ட்ஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம், இந்த உடை கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு திஸ் ட்ரெஸ் இஸ் டோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த உடை கிழிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் ட்ரெஸ் இஸ் டோன் அப்படின்னு சொல்லலாம்.
நம்ம ஏதாவது சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடும்போது சொல்லுவோம். சாப்பிட்டுட்டு, "ஏய் இது ரொம்ப பழசு மாதிரி இருக்குது. ரொம்ப பழசு" அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு "தீஸ் சிப்ஸ் ஆர் வெரி ஸ்டேல்" அப்படின்னு சொல்லலாம். இந்த சிப்ஸ் வந்து ரொம்ப பழசு அப்படின்னு சொல்கிறதுக்கு "தீஸ் சிப்ஸ் ஆர் வெரி ஸ்டேல்" அப்படின்னு சொல்லலாம். Thank you so much for watching. If you are new here, please subscribe, share. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா give me a like. நான் உங்கள் மகம் கானா சகோதரி.